புதுச்சேரியில் போலி நகைகளை தங்க நகை என கூறி அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்ட சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரின் தம்பி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்த அசோக்குமார் முதலியார்பேட்டையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். அந்த கடைக்கு கடந்த 8ஆம் தேதி வந்த நபர் ஒருவர் 2 பவுண்ட் நகையை அடமானம் வைத்து 85,000 ரூபாய் பணம் பெற்று சென்றுள்ளார். ஆனால் அந்த நகையை சோதனை செய்தபோது அது போலி என தெரிந்தது. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரின் தம்பி சுரேஷ்குமார், அவரது நண்பர் சென்னையை சேர்ந்த பிரசாந்த், சவுகார்பேட்டையை சேர்ந்த நகை வியாபாரி ஷேக் இஸ்மாயில் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடூர் ரோட்டில் அசோக் பேங்க் நகை அடகு கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் அவங்களோட வேலையாள் இருந்தப்ப கடந்த 8ஆம் தேதி மாலை ஒரு நபர் வந்து 2 பவுன் தங்க நகையை அடமானம் வச்சு ரூபாய் 85,000 ரூபா பணம் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் வந்து சோதிச்சு பார்த்தப்ப அந்த நகை வந்து போலியான நகைன்னு தெரிய வருது. இது சம்பந்தமாக மோசடி நபர்களை கண்டுபிடிச்சு சொல்லி புகார் அடிப்படையில் வழக்கு முடிச்சு விசாரித்தோம். முதுநிலை காவல் கண்காணிப்பர் மற்றும் காலை சுந்தர் தெற்கு அவர்களுடைய உத்தரவுப்படி 2 தனிப்படை அமைச்சு சம்பவ இடத்துல கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சதில் இதை சம்மந்தப்பட்ட நபர் வந்து சென்னையை சேர்ந்த சுரேஷ்குமார்னு தெரிய வருது. அந்த இரவே வந்து மேலதிகாரிகள் உத்தரவுப்படி குற்றப்பிரிவு தனிப்படைகள் அமைத்து அவங்க குற்றவாளிகளை நள்ளிரவில் வந்து சென்னையில் கைது பண்ணோம். சுரேஷ்குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த குற்ற சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பிரசாந்த் என்ற ஒரு நபரும் இவர்களுக்கு போலியான நகை செய்து கொடுத்த முகமது இஸ்மாயில் என்ற நபரையும் தனிப்படை பிரிவு வந்து நேற்று கைது செய்து விசாரித்தாங்க. விசாரணையில் இவங்க வில்லியனூர் பகுதியில் அதே கடந்த 8ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பத்மாவதி என்ற நகைக்கடையில் போய் அதே மாதிரி 2 பவுன் போலி நகை அடமானம் வச்சு 87,000 ரூபா வந்து வாங்கிட்டு போயிருக்கிறது தெரிய வந்தது. அது சம்பந்தமாகவும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில் வழக்கு சம்பந்தமான அவங்க மோசடி செய்தி எடுத்து போன பணத்தில் செலவு செய்தது போக மீதி உள்ள 1,00,000 ரூபாய் பணமும் அவங்க இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்திய வாகன காரும் மேலும் இந்த போலியான நகை தயாரிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய மூலப்பொருட்கள் ஆகியவற்றை நாங்கள் வந்து பறிமுதல் செய்திருக்கோம். அதோட மதிப்பு வந்து 5,00,000 ரூபாய் இருக்கும். இதன்படி பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா இது மாதிரி நகைகள் வந்து யாராவது கடையில் அடகு வைக்கிறப்பையும் போகிறப்பையும் விலைக்கு போகிறப்பையும் உரிய சோதனை இல்லாமல் வாங்கக்கூடாதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். இந்த குற்ற சம்பவம் நடந்து வழக்கு பதிவு செஞ்ச 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது பண்ணி மோசடி போன பணத்தையும் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வந்து பறிமுதல் பண்ண முதல்பேட்டை காவல் அனைவருக்கும் வந்து முதுநிலை காவல் பண்ணிட்டு வந்துடும்.